ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நேயர்களே, ஆழிப்பழம்னு ஒரு பழம் இருக்குது. அந்த பழத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு குணம் உண்டு. இந்த பழம் மிகவும் இனிமையாகவும் தேன் சுவை கொண்டதாகவும் இருக்கும்னு நினைச்சு சாப்பிட்டாக்கா அதே மாதிரியே இருக்கும். இந்த பழம் மரணத்தை கொடுக்கும் நச்சு அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டாக்கா அதே மாதிரி மாறிடும். சரி நேயர்களே, தேவர்களும் அசுரர்களும் எப்போதுமே விரோதிகளாக இருந்தாங்க. உடல் அளவுல தேவர்களை விட அசுரர்கள் பலசாலிகளாக இருந்ததுனால தேவர்களை சதா சித்திரவதை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள கொல்றதுமாகவும் இருந்தாங்க. தேவர்கள் எல்லாம் தங்களுக்கு சாகாத வரம் வேணும்னு சொல்லிட்டு திருமாலை வணங்க திருமால் அவர்கள் முன்னாடி தோன்றி பார்க்கடலை கலைந்து அதிலிருந்து வரும் அமுதத்தை உண்டா நரை திரை மூப்பு சாக்காடு இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொன்ன உடனே பார்க்கடலை களையும் முயற்சி மேற்கொண்டார்கள். உடனே தங்களுக்கும் சாகாத வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களும் பதிலுக்கு அவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. பார்க்கடலை கடையறதுக்கு மத்தாக மந்திரகிரி மலையை தேர்ந்தெடுத்தாங்க. சரி, அதுக்கு கயிறு வேணுமே அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ சர்ப்பங்களினுடைய அரசனான வாசுகிய கயிறா தேர்ந்தெடுத்து பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சாங்க. கருங்கல் மலை கடலுக்குள்ள மூழ்கிடும் இல்லையா, அதனால மந்திரகிரி மலைய திருமால் கூர்ம அவதாரமா ஆமை உருவம் எடுத்து மலையை தாங்கி பிடிச்சுக்கிட்டாரு. உடனே வாசுகி உடல் வலி பொறுக்க முடியாம கொடிய விஷத்தை கக்க ஆரம்பிச்சது. பார்க்கடல்லையும் கொடிய விஷம் தோன்ற ஆரம்பிச்சது. இந்த ரெண்டு விஷமும் சேர்ந்து கொடிய விஷமான ஆழகால விஷமாக மாறிடுச்சு. தேவர்களையும் அசுரர்களையும் அது துரத்த ஆரம்பிச்சது. தேவர்கள் ஓடிய சிவபெருமான்கிட்ட வேண்டாங்க. உடனே சிவபெருமான் அந்த விஷத்தை சாப்பிட ஆரம்பிச்சாரு. வயிற்றுக்குள்ள போனா ஜீவராசிகளுடைய பீஜங்கள் அழிஞ்சு போயிடுமென்னு சொல்லிட்டு பார்வதி தேவர் என்ன செஞ்சாங்கன்னா விஷம் கீழே போகாம கண்டத்திலேயே நிறுத்தி சிவபெருமான் நீல கண்டனானார். உடனே அமுதமும் தயாரானது. விஷ்ணு மோகினி உருவம் எடுத்து அசுரர்களை அதை சாப்பிட விடாம பண்ணினாரு. தேவர்கள் மட்டும் அதை பரிமாறினாரு. தேவர்கள் எப்பவுமே சுகபோகங்கள்ல மயங்கிறவங்க இல்லையா, ஆடி பாடி ஆனந்தமாகி தங்களை மறந்து மெய் மறந்து சிவபெருமான தன்னை காப்பாத்தின சிவபெருமான மறந்துட்டாங்க. பிறகு மனம் திருந்தி அவர்கள் சிவபெருமானை வணங்கிய நேரம்தான் திரையோதசி திதி. மாலை சந்திய வேளைக்கு முன்னாடி சிவபெருமான் பிரதோஷம் நடனமாடி அவங்கள மகிழ்ச்சாரு. பிரதோஷ நேரம் மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும். சிவபெருமான் நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கிடையே நடனமாட, சரஸ்வதி தேவியார் வீணை வாசிக்க, லட்சுமி தேவி நர்த்தனமாட, உமையோல் பதம் பாட, விஷ்ணு பகவான் மத்தளம் கொட்ட, பிரம்மாவும் 33 கோடி தேவர்களும் நடனத்தை கண்டுகளித்து ரசித்தார்கள். அதனால நந்தி பகவானுக்கு தான் முதல் வழிபாடு. பிரதோஷத்தின் போது அருகம்புல் மாலை, நெய் விளக்கு, சிகப்பு அரிசியும் வெல்லமும் கலந்து நிவேதனம் செய்து வழிபட்டால் தோஷங்கள் யாவும் விலகும். வறுமை, பயம், மரண வேதனையும் தீரும். நலம் பெறும் நல்வாழ்வு அமையும். நன்றி நேயர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.